பாரதம் என் உதிரம் தானடி. சரோஜினி நாயுடு இந்திய சுதந்திர போராட்டத்தில் பல முக்கியமான போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். இவரது பங்களிப்பு குறிப்பாக மகாத்மா காந்தியின் அகிம்சை இயக்கங்களில் மக்களை ஒருங்கிணைப்பதிலும் பெண்களை இயக்கத்தில் ஈடுபடுத்துவதிலும் முக்கிய பங்கு வகித்தது. இவர் பங்கேற்ற முக்கிய போராட்டங்களான உப்பு சத்தியாகிரகம் 1930, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மற்றும் தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்கான போராட்டம் ஆகியவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். உப்பு சத்தியாகிரகம் 1930. உப்பு சத்தியாகிரகம் ஆங்கிலேய அரசின் உப்பு வரி மற்றும் உப்பு உற்பத்தி மீதான தடையை எதிர்த்து மகாத்மா காந்தி தொடங்கிய மிக முக்கியமான அகிம்சை இயக்கமாகும். 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி காந்தி தனது சீடர்களுடன் குஜராத்தின் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரைக்கு 240 மைல் பயணமான தண்டி உப்பு யாத்திரையை தொடங்கினார். இந்த இயக்கம் ஆங்கிலேயரின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிரான மக்கள் எழுச்சியாக மாறியது. சரோஜினியின் பங்கு. சரோஜினி நாயுடு உப்பு சத்தியாகிரகத்தில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்றார். இவரது பேச்சாற்றலும் மக்களை திரட்டும் திறனும் இயக்கத்திற்கு பெரும் பலமாக அமைந்தன. இவரது முக்கிய பங்களிப்புகள்: பெண்களை திரட்டுதல். உப்பு சத்தியாகிரகத்தில் பெண்களின் பங்கு மிகவும் குறைவாக இருந்த காலத்தில் சரோஜினி பெண்களை இயக்கத்தில் ஈடுபடுத்துவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தார். இவர் பெண்களை அகிம்சை முறையில் உப்பு வரி மீறல் போராட்டங்களில் பங்கேற்க ஊக்குவித்தார். தாராசுரம் போராட்டம். காந்தி கைது செய்யப்பட்ட பிறகு சரோஜினி நாயுடு மற்றும் மணிலால் காந்தி ஆகியோர் தாராசுரம், தற்போதைய மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு இடம், கடற்கரையில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடர்ந்து நடத்தினர். இங்கு இவர் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி உப்பு எடுப்பதற்கு வழிநடத்தினார். கைது. சரோஜினி நாயுடு ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டார். இவர் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் இவரது உறுதியும் தேசபக்தியும் மக்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தின. இவரது கைது இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்த்தது, ஏனெனில் இது ஆங்கிலேயரின் அடக்குமுறையை மக்கள் மத்தியில் மேலும் வெளிப்படுத்தியது. பேச்சுகள் மற்றும் உத்வேகம். சரோஜினியின் உரைகள் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தின. இவர் தனது கவிதை திறனை பயன்படுத்தி மக்களிடையே தேசபக்தியை தூண்டினார். நாம் உப்பை உருவாக்குவது மட்டுமல்ல, நமது சுதந்திரத்தை உருவாக்குகிறோம் என்று இவர் பேசியது மக்களிடையே பரவலாக எதிரொலித்தது. உப்பு சத்தியாகிரகம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது. சரோஜினியின் பங்களிப்பு, குறிப்பாக பெண்களின் ஈடுபாடு, இயக்கத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இவரது தலைமையில் பல பெண்கள் முதன்முறையாக அரசியல் போராட்டங்களில் பங்கேற்றனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸால் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் ஆங்கிலேயர்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று கோரியது. 2ஆம் உலகப் போரின் பின்னணியில் இந்திய மக்கள் ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறைகளுக்கு எதிராக மிக தீவிரமாக போராடினர். இந்த இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் இறுதி கட்டமாக கருதப்படுகிறது. சரோஜினியின் பங்கு. சரோஜினி நாயுடு இந்த இயக்கத்தில் மிகவும் தீவிரமாக பங்கேற்றார். இவரது முக்கிய பங்களிப்புகள்: மக்களை திரட்டுதல். சரோஜினி தனது பேச்சாற்றல் மூலம் மக்களை இயக்கத்தில் இணையச் செய்தார். இவர் இந்தியாவின் பல பகுதிகளில் பொதுக்கூட்டங்களை நடத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக அகிம்சை முறையில் போராட மக்களை அழைத்தார். தலைமை பொறுப்பு. காந்தி உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது சரோஜினி நாயுடு இயக்கத்தை முன்னெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். இவர் மக்களை ஒருங்கிணைத்து ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக உறுதியுடன் நிற்க ஊக்குவித்தார். கைது. இயக்கத்தின் தொடக்கத்தில் சரோஜினி நாயுடு கைது செய்யப்பட்டு ஆகா கான் அரண்மனையில், புனே, தடுத்து வைக்கப்பட்டார். இவர் சிறையில் இருந்த போதும் தனது எழுத்துக்கள் மற்றும் செய்திகள் மூலம் மக்களை உற்சாகப்படுத்தினார். பெண்களின் பங்கு. இந்த இயக்கத்தில் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இதற்கு சரோஜினியின் உத்வேகம் முக்கிய காரணமாக இருந்தது. இவர் பெண்களை ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள் மற்றும் பொது எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட ஊக்குவித்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆங்கிலேய அரசுக்கு
இந்திய மக்களின் உறுதியை உணர்த்தியது. சரோஜினியின் பங்களிப்பு இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தது. இவரது உரைகள் மற்றும் தலைமை இளைஞர்கள் மற்றும் பெண்களை இயக்கத்தில் தீவிரமாக இணைய செய்தன. தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்கான போராட்டம். 1913ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான பாகுபாட்டை எதிர்த்து சத்தியாகிரக இயக்கத்தை நடத்தினார். இந்த இயக்கத்தில் இந்தியர்களின் உரிமைகளுக்காகவும் குறிப்பாக அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அநியாயமான வரி மற்றும் குடியேற்ற சட்டங்களுக்கு எதிராகவும் போராடப்பட்டது. சரோஜினியின் பங்கு. சரோஜினி நாயுடு இந்த இயக்கத்தில் காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். இவரது முக்கிய பங்களிப்புகள்: தென்னாப்பிரிக்காவில் பயணம். சரோஜினி தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் செய்து அங்கு இந்தியர்களின் நிலையை நேரடியாக புரிந்து கொண்டார். இவர் அங்கு பொதுக்கூட்டங்களை நடத்தி இந்தியர்களை ஒருங்கிணைத்தார். உத்வேகம் அளிக்கும் பேச்சுகள். இவரது உரைகள் தென்னாப்பிரிக்க இந்தியர்களிடையே ஒற்றுமையையும் தைரியத்தையும் ஏற்படுத்தின. இவர் அகிம்சை முறையில் போராடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். பெண்களை ஊக்குவித்தல். தென்னாப்பிரிக்க இந்திய பெண்களை இயக்கத்தில் பங்கேற்க ஊக்குவித்தார். இதன் விளைவாக பல பெண்கள் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர். சரோஜினியின் பங்களிப்பு தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் உரிமை போராட்டத்தை வலுப்படுத்தியது. இந்த இயக்கம் காந்தியின் அகிம்சை தத்துவத்தை உலக அரங்கில் அறிமுகப்படுத்தியது மற்றும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது. சரோஜினியின் தனித்துவமான பங்களிப்பு. சரோஜினி நாயுடுவின் பங்களிப்பு இந்த போராட்டங்களில் பெண்களின் பங்கை மேம்படுத்துவதில் முக்கியமானது. இவரது பேச்சாற்றல், கவிதை திறன் மற்றும் தலைமை பண்பு ஆகியவை மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வைத்தன. இவர் பல முறை சிறை சென்ற போதும் தனது உறுதியை இழக்கவில்லை. மேலும் இவரது கவிதைகள் இந்த போராட்டங்களுக்கு உணர்ச்சி ரீதியான ஆதரவை அளித்தன. உதாரணமாக, விழித்து என்ற கவிதையில் இவர் இந்திய மக்களை ஒன்றிணையவும் சுதந்திரத்திற்காக எழுந்து நிற்கவும் அழைப்பு விடுத்தார். சரோஜினி நாயுடுவின் பங்களிப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மைல்கல்லாகும். உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மற்றும் தென்னாப்பிரிக்க போராட்டம் ஆகியவை இந்தியாவின் சுதந்திர பயணத்தில் மறக்க முடியாதவை. இவரது தியாகம் இன்றும் இந்திய பெண்களுக்கு உத்வேகமாக உள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.